இப்போ வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்காகலாம் போகிறாங்க இல்லைங்களா சார்? ஸோ அதற்குண்டான அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கும் ஜாதக ரீதியாக? என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருந்தால் படிக்கிறதுக்காக போய் அங்கேயே வேலை செய்கிறதுக்கான அமைப்பு வந்து இருக்கும்? பொதுவாக ஆரம்ப கல்வி படிக்கிறதுக்காக போக மாட்டாங்க, ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு தான் போவாங்க. அப்போ அதுன்னு பார்க்கும்போது அதுக்கு அந்த 9ஆம் வீடு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த 9ஆம் வீட்டில் சாதகமான கிரக அமைப்பு இருந்ததுன்னா இவங்க போயிடலாம். மானியம் கிடைக்கிற அளவுக்கு போகிற விதிகளும் இருக்கும். சில பேர் என்ன அப்படின்னா இப்படி வெளிநாட்டுக்கு போய் நல்லா படித்து அதுக்கப்புறம் எதிர்காலம் இல்லாமல் ஊரில் மாடு மேய்க்கிறது மாதிரி இருப்பாங்க. படிச்சிருப்பாங்க, எல்லாம் தெரியும், ஆனால் வாதாட கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. என்னன்னா படித்த படிப்புக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறது நல்லது. படிப்பு இருக்குது, படிப்புக்கான எதிர்காலம் இல்லைன்னா அவங்க உள்ளூரில் 2ஆம் கட்டம் பார்க்கணும். உள்ளூரில் எதிர்காலம் இருக்கா, உள்ளூரில் படிச்சுக்கிட்டு அப்போ அதை தான் செலக்ட் பண்ணணும். அப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது எனக்கு ஆசை இருக்குது, அப்பா அம்மாவுக்கு படிக்க வைக்கிறதுக்குள்ள திறன் இருக்குது, அதுக்குள்ள செல்வாக்கு இருக்குது, எல்லாம் வச்சாச்சு. அந்த பிள்ளை 2வது திரும்பி வருமா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். போயிட்டு அது திரும்பி வருமா, நம்மளை பார்க்குமா, தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளா இருக்குமா, அதில் ஒரு பிள்ளை இருக்கும், அதுவும் போயிடும்.